118 சங்கீதம் முதல் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா தாவீது என்ன சொல்கிறாரு நல்லா கவனிங்க. கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போது நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் தேவனை துதிக்கிறத நம்ம விடவே கூடாது. நம்முடைய சோத்திரங்கள், ஜெபங்கள், வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் எல்லாமே தேவ சமூகத்தில் எப்போவுமே இருக்கணும். கர்த்தர் உங்களுக்கு வீடு, வாசல், சொத்து, சோகம் கொடுக்கும்போது எப்படி நீங்கள் தேவனை ஆராய்ச்சிங்களோ, இப்போ ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டு, வருமானத்தை இழந்துட்டு, கடத்துக்கு மேலே கடமாச்சு, இப்போ வீட்டோடைய டாக்குமெண்ட்டையும் அடமானம் போட்டுட்டு, ஒருவேளை சாப்பிடக்கூட வழி இல்லாமல் நீங்கள் கண்ணீரோடு அழுது கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தரை நீங்கள் துதிக்கணும், நன்றியோடு துதிக்கணும். வாழ்வில், சாவில், இன்பத்தில், துன்பத்தில் தேவன் அப்படியே நீங்கள் ஆராதிக்கணும். அப்போ ஆண்டவர் உங்கள் மேலே ஒரு கிருபை வைப்பார். என்ன என் பொண்ணு சாப்பிடக்கூட வழி இல்லாமல் என்னை ஆராதிக்கிறாளே, வாங்கின கடத்தை அடைக்க முடியல, ஆனால் என் சமூகத்துக்கு வரா, உபாச ஜபத்துக்கு வரா, விடுதலை ஜபத்துக்கு வரா, நைட் ப்ரேயருக்கு வரா, மந்த் எண்டு ப்ரேயருக்கு என் பிள்ளை வரா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வந்து கண்ணீரோடு என் பிள்ளை அழறாளே, அவளுக்கு நம்ம இரக்கம் செஞ்சிடலாம் அப்படின்னு ஆண்டவர் அப்படியே இறங்கிடுவார். நல்லா கவனிங்க. கட்டுக்கட்டாக நீங்கள் பணத்தை வச்சுக்கணும், கழுத்து நிறைய நகை போட்டுக்கிடும். கர்த்தரை ஆராதிக்கிறதால எதனா பிரயோஜனம் இருக்கா? இது மேன்மையா? சாப்பிடக்கூட வழி இல்லை, வாங்கின கடத்தை அடைக்க முடியல, வட்டி கட்ட முடியல, இஎம்ஐ கட்ட முடியல, குழு லோனை கட்ட முடியல, ஒன்றுமே இல்லை, டோட்டலாக ட்ரை கண்டிஷன், கையில் ₹1 கூட இல்லை. இப்போ இவங்க வந்து கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. எது ரொம்ப சிறந்தது? பணத்தோடு, பொருளோடு, தங்கத்தோடு, வெள்ளியோடு கர்த்தரை ஆராதிப்பது சிறந்ததா? கையில் காசே இல்லை, ₹1 கூட இல்லை, கண்ணீரோடு கர்த்தரை ஆராதிப்பது சிறந்ததா? நீங்களே யோசிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களை முதல் தரத்தில் வச்சிருக்கிற, நீங்கள் வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. ஒரு சர்ச்சுக்கு போனால் அங்கே பணக்காரர்களுக்கு தான் மரியாதை இருக்கும், ஏழைகளுக்கு மரியாதை இருக்காது. ஆனால் பரலோகத்தின் தேவனுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நின்னா பணக்காரங்களை காட்டிலும் ஏழைகளை தான் கர்த்தர் நேசிக்கிறார். அதுதான் தேவனுடைய அன்பு.